ஊருக்கு போகலான்னு ஒரே குஷியாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தேன். இனியாப்பா கால் பண்ணிவிட்டு நான் வெளியில் லோடுக்கு வந்துட்டேன். காலையில் ஊருக்கு போகலாம், இல்லைன்னா நாளைக்கு நைட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. மனசே கஷ்டமாயிடுச்சு. அதோட ஒரு மாதிரி சேடாக சொன்னேன்னா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதோட இனியாப்பா மறுபடியும் கால் பண்ணிவிட்டு சரி கிளம்பிடு, எந்நேரமாக இருந்தாலும் ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. உடனே கடகடன்னு எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு அந்த மாங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வந்து எடுத்து காய வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். அதையுமே அந்த அக்கா கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு மிஷினில் துணி போட்டிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே நானும் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. தம்பியிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனியாப்பா வரும்போது கரெக்டாக 12:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆட்டோ போட்டேன். கிடைக்காதுன்னு நினச்சேன். நல்ல வேலை ஆட்டோவுமே கிடச்சிருச்சு அன்னைக்கு. அன்டைம் ஆயிடுச்சுல, அதனால ஆட்டோ கிடைக்காதுன்னு கொஞ்சம் பயந்துட்டே தான் இருந்தேன். ஆட்டோ சீக்கிரம் வந்துருச்சு. ஆனால் அங்கே போயிட்டு பஸ்ஸு கேட்டால் பஸ்ஸு 2:45க்கு தான் வந்துச்சு. டிக்கெட் எடுத்தாச்சு, இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டே வந்துருக்கலாம் தான் தோணுச்சு. அப்படியே ஒரு வழியாக பஸ் வந்துச்சு. ஏறி படுத்தது தான் நல்லா தூங்கியாச்சு. மாட்டுத்தாவணி வரும்போது 9:30 கிட்டே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். டாடா.